3 dimensional ஜாமெண்ட்ரியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கிளாஸ் 12th a line with direction ratio 2,2,1 intersect the lines x minus 7 by 3 equal to y minus 5 by 2 equal to z minus 3 by 1 and x minus 1 by 2 equal to y plus 2 by 4 equal to z plus 1 by 3 at the points p and q respectively. Find the length and the equation of the intercept pq. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிக்யூ அப்படிங்கிற ஒரு லைன் வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து டச் பண்ணுது. அதோடைய பாயிண்ட் என்ன, அந்த ரெண்டு பிக்யூவும் அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் அந்த ரெண்டு லைனில் வந்து எங்கே டச் பண்ணுது, அந்த பாயிண்ட் என்ன, அப்புறம் அந்த ஈக்குவேஷனுடைய அந்த பிக்யூடைய ரெண்டு டச் பண்ணுது பார்த்தீங்களா, அது ரெண்டு அதோடைய லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை வந்து நம்ம லேம்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் 7 பை ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு லேம்டான்னு வச்சுட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லேம்டாவை நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம். எடுத்துகிட்டு எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ இது 3 லேம்டாவாயிரும். எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் 3 லேம்டாவாயிரும். வெறும் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும்னா -7 வந்து +7 ஆயிரும். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லேம்டாவாயிரும். இங்கிட்டு போனால் டிவைடில் இருக்கிறதாகிட்டு போனால் இங்கே வந்து -5 வருது, +5 ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கிறனால 1 லேம்டா இஸ் லேம்டா. இப்போ இஜெட் -3 ஈக்குவல் டு லேம்டான்னு வரும். -3ங்கிறது அங்கிட்டு போச்சுன்னா +3ன்னு வந்துடும். இப்போ இஜெட் ஈக்குவல் டு லேம்டா +3. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு லைன், இது லைன் ஈக்குவேஷன் எதுனா சொல்லுவோம். இதோடைய பாயிண்ட் 1 நம்மளுக்கு பி அண்ட் கியூன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிறது, ஈக்குவேஷனை டச் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து இது 3 லேம்டா +7, 2 லேம்டா +5 அண்டு லேம்டா +3 அப்படிங்கிறது பிங்கிற பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து மியூ அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை மியூ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மியூவை வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மியூ வந்துடும். -1ங்கிறது போய் +1 ஆயிரும். அதே போல் இது வந்து 4 மியூன் ஆகும். +1 அந்த போச்சுன்னா -1 ஆகும். இது வந்து 3 மியூன் ஆகும். +1 அந்த போச்சுன்னா -1 ஆகும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பாயிண்ட் அப்படி கிடச்சிருக்குன்னா, இது வந்து க்யூ பாயிண்ட்னு எடுத்துக்கணும். அது வந்து 2 மியூ +1, 4 மியூ -1 அண்ட் 3 மியூ -1. இதான் வந்து க்யூங்கிற பாயிண்ட். இது வந்து ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன் ரேஷியோ, அது ஒரு டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா x2 - x1, y2 - y1, z2 - z1 அப்படிங்கிறதா வந்து ரெண்டுக்கும் உள்ள டைரக்ஷன் ரேஷியோக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபஸ்ட் லேம்டா கொண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து x1ன்னும் இந்த க்யூவில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து அந்த பியில் இருக்கிற பாயிண்ட் x1 y1 z1 எடுத்துக்கணும். க்யூ பாயிண்ட்டை வந்து x2 y2 z2 எடுத்துக்கணும். அப்போ x2 - x1 அப்படின்னா இது 2 மியூ +1 -3 லேம்டா -7 அப்படின்னு போடணும். அந்த பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேம்டா 3 லேம்டா -7 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம y2 - y1 போடணும், z2 - z1 போடணும். போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ மியூவையும் லேம்டாவும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் 2 இது பண்ணோம் அப்படின்னா -7லேருந்து 1 போனால் -6 வரும். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் 4 மியூ -2 லேம்டா -6ன்னு கிடைக்கும். இது 3 மியூ லேம்டா -4ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் கிவன் ரேஷியோ. அதாவது ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,1,1ன்னு ஒரு ரேஷியோ நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோவும் வந்து டிவைடட் பைன்னு சொல்லி போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும், லேம்டாவோடையும் மியூவோட வேல்யூவும் கிடைக்கும். அப்படி போட்டோம்னா என்னென்னா, இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோ டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ ஒன்றையும் வந்து டிவைட் பை போடுறோம். போட்டுட்டு யாராச்சும் ஒருத்தர் 2 பேரை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு மியூவோட வேல்யூ லேம்டாவோட வேல்யூ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்றையும் லாஸ்ட் ஒன்றையும் எடுக்கிறோம். அது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் லாஸ்ட் இது ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1ஆல் இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும், இது 2ஆல் இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு லேம்டா மியூவில் ஒரு சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4 மியூ + லேம்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செகண்டையும் தேர்டையும் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இது 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்தோம்னா இங்கே 4 மியூ -6 மியூ -2 லேம்டா +2 லேம்டான்னு கிடைக்கும். அது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து -2 மியூ ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு மியூ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். இதை கொண்டு நம்ம இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா,
அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். லேம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2 கிடச்சிருக்குது. மியூவோட வேல்யூ வந்து 1, லேம்டாவோட வேல்யூ -2 கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு வதையும் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ என்ன, அந்த பாயிண்ட் பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் லேம்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பியோட பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல் கியூவுக்கும் வந்து மியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கியூவோட பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட பாயிண்ட்டுக்கு லேம்டா வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே லேம்டா இருக்கிற இடத்துல வந்து -2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1,1,1 கிடைக்கும். இதுதான் வந்து பியோடைய பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கியூவோட பாயிண்ட்டுக்கு மியூக்கு பொதுவாக 1 1 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3, 2ன்னு கிடைக்கும். 3லேருந்து 1 போச்சுன்னா 2ன்னு கிடைக்கும். இதான் வந்து நம்மளுக்கு கியூவோட பாயிண்ட் 3 3, 2. அப்போ நம்மளுக்கு பியோட பாயிண்ட் கிடச்சிருக்கு, கியூவோட பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு லென்த்து கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது பி பாயிண்ட்டும் கியூ பாயிண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து லென்த்து கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் லென்த்தோட ஃபார்முலான்னு அர்த்தம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா பிக்யூட லென்த்து, இந்த 2 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்ச 2 பாயிண்ட்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும். போட்டோம்னா √(x2 - x1) the whole square + y2 - y1 the whole square + z2 - z1 the whole square. இதில் போய் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது x2 y2 z2, இது x1 y1 z1. இப்போ 3 - 1 3 - 1 2 - 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 9 கிடைக்கும். ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 யூனிட்ஸ். இதில் நம்ம ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறது இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து நம்ம பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அதனால் 3 யூனிட்ஸ்ன்னு டேரெக்டாக ப்ளஸ்லேயே போட்டுறோம். அடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஈக்குவேஷனுக்கு அப்படின்னா x - x1 / x2 - x1, y - y1 / y2 - y1, z - z1 / z2 - z1. இந்த வேல்யூவில் போய் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது கீழே பாருங்கள் 2, 2, 1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது கீழே இருக்கிற டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற கிவன் டேரெக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டும் கரெக்டு, இந்த ஈக்குவேஷனும் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டோம். கிவன் டைரக்ஷன் ரேஷியோ 2,2,1 இஸ் கன்ஃபார்ம். ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சது அது 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணால் அந்த டைரக்ஷனே கிடைக்குதா, அப்போனா இது சரியானது ஆன்சர். ஓகே குட்டீஸ், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ.